Hi friends, welcome to KGS Simple World. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பதிவு போட போகிறேன் அப்படின்னா ஒரு 3 மேஜர் பெயின்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அந்த 3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு வந்து அந்த பெயின் வந்து கம்மியாகும். ஈவன் எனக்கே வந்து பேக் பெயின் அதிகமாக வரும். அதிகமாக சொல்லணுன்னா நமக்கு இருக்க மேஜர் ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னா முதுகு வலி, மூட்டு வலி அண்ட் வந்து கழுத்து வலி தான். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போதோ இல்லை படுத்துட்டு இருக்கும்போது அண்ட் பாரமான பொருட்களை வந்து நம்ம தூக்கும்போது இது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். இது வந்து இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. நான் 1 வீக்காக வந்து ட்ரை பண்ணேன். அந்த ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு அதிகமாக பேக் பெயின் வரும் அண்ட் வந்து கழுத்து வலி வரும்போது நான் 1 வீக்காக ட்ரை பண்ணதில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதான் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த பதிவு வந்து நான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப் என்ன அப்படின்னா 2 கையும் ஒன்றா சேர்த்து இந்த பொசிஷனில் வச்சு கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படியே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து செஞ்சாலே போதும், இந்த கழுத்து வலி வந்து குறைஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சு பார்க்கும்போதே அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஈவன் அந்த கழுத்து வலி இல்லை, முதுகு வலி இல்லை அப்படின்னா கூட இதை நம்ம செஞ்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சால் ஃப்யூச்சரில் வந்து அந்த பெயின் வராமல் வந்து நம்ம தடுக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு தென் வந்து ஸ்லோவாக வந்து பாடி வந்து பெண்ட் பண்ணி குப்புற படுக்கணும். ஃபுல் பாடி வெயிட்டையும் 2 கை முட்டியில் விட்டு தென் வந்து காலில் வந்து பெருவிரலுக்கு வந்து அந்த வெயிட் எல்லாமே தாங்குற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காரணும். தென் ஸ்லோவாக இடுப்பை மேலே தூக்கி இந்த பொசிஷனில் இருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு 1 to 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4ன்ட்டு ஒரு 100 வரையும் இந்த பொசிஷனில் உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங் வந்து முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 கவுண்ட் வந்து செஞ்சாலே போதும். போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். தென் வந்து 100 150 வரைக்கும் செய்ய முடியும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா வெரி வெரி சிம்பிள், சம்மணம் போட்டு உட்காரணும், அவ்வளோதான். நம்ம முன்னோர்கள் எல்லாமே அப்போது 100 வருஷம் 120 வருஷம் வந்து வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. சத்தான உணவு வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் 80% வந்து நம்ம விஷத்தை தான் சாப்பிட்டுட்ருக்கோம், நம்மளையே அறியாமல். ஈவன் அவங்க சாப்பிடும்போது கூட சம்மணம் போட்டு தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலலாம் டைனிங் டேபிள் எல்லாம் கிடையாது. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்களோ என்னவோ. உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி வீட்டில் சம்மணம் போட்டு உட்காருங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. ஈவன் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா கூட சம்மணம் போட்டு கீழே உட்காருங்க. குடும்பத்தோட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சம்மணம் போட்டு கீழே உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சுகமே தனி. திருப்தியாக வந்து நம்ம சாப்பிட்லாம், ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். டெய்லியும் பத்மாசனம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் குறையும். இந்த 3 டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.